அனைவருக்கும் ஒரு பெரிய வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். கடைசி மாசத்துல டிசிப்ளினா இருக்கிறதுல நீங்க நாள் 17 காலேஜ் லீவ் போட்டதுனால பொறுமையா தான் எந்திரிச்சேன். ஒரு 9 மணி இருக்கும்னு நினைக்கிறேன். எந்திரிச்சதும் பொறுமையா பிரைஸ் வெள்ளம் தட்டு ரொம்ப பசிக்க ஆரம்பிச்சிட்டாப்புல. அதனால எடுத்த உடனே 3 சப்பாத்தி சுட சுட சாம்பார், அது கூடவே கொஞ்சம் பீனட்டையும் சாப்பிட்டு நாக் அவுட் பண்ணிட்டேன். அடுத்து ஒரு 100 கிராம்ஸ் ஆஃப் சிக்கன் இருந்துச்சு. சரி, இதை மேரினேட் பண்ணுவோன்னு ஆரம்பிச்சேன். அது ஏன்னா எக்ஸாம்னா மோஸ்டா எல்லாரும் படிப்பாங்க, அட்லீஸ்ட் படிச்சாச்சும் ரிவிஷன் பண்ணுவாங்க. நான் அது கூட பண்ணல, உட்காந்து கறி செஞ்சுட்டு இருக்கேன். ஏன்னா பெருசா நான் எதுவும் படிக்கல, இம்பார்ட்டன்ஸ் மட்டும் தான் பார்த்தேன். எப்படியும் ஒழுங்கா எதை போறதுலன்னு தெரிஞ்சு போச்சு. அப்புறம் எதுக்கு பார்த்தது வரும்னு நினைக்கிறேன், பார்க்கலாம். அப்புறம் சிக்கன்லாம் கொஞ்சம் மேரினேட் பண்ணி வச்சுட்டு கொஞ்ச நேரம் புக்கை திறந்து பார்த்தேன். ஒரு அரை மணி நேரம் பார்த்துட்டு அப்புறம் குக்கிங் செய்ய வந்தாச்சு. மேரினேட் பண்ண சிக்கன்லாம் போட்டு தேவையான மசாலாம் போட்டு ரெடி பண்ணியாச்சு. ரெசிபி வேணும்னா கமெண்ட்ல தட்டுங்க, பண்ணிடலாம். சிக்கன் குக் ஆகிற கேப்லாம் நான் போய் ஒரு கொலியில போட்டு வந்துட்டேன். எக்ஸாம் 2 மணிக்கு நான் இங்கேருந்து 12:30 கிளம்பினா தான் வேலைக்கு ஆகும். சிக்கன்லாம் போட்டு ரெடி பண்ணி எடுத்துன்னு வந்ததும் சிக்கனோட அப்படியே இந்த காப்ஸையும் ஆட் பண்ணிக்கினேன். சாம்பார் கூட இந்த சிக்கன்லாம் ஐயோ செம்மையான காம்பினேஷன். அப்புறம் பஸ் ஏறி பஸ் ஸ்டாப்புக்கு வர சொல்லிட்டானுங்க. அங்கேருந்து அப்படியே கூட்டு போறதா சொல்லியிருந்தாங்க. நானும் வெயிட் பண்றேன், அரை மணி நேரம் ஆக்கிட்டாங்க. அப்புறம் போய் அவசர அவசரமா டைம் ஆயிடுச்சு, எக்ஸாம் போய் எழுதிட்டு வந்தேன். எப்படி எழுதினீங்கன்னு கேட்டிங்கன்னா சொல்கிற அளவுக்கு விடுங்களேன். எக்ஸாம் முடிச்சுட்டு அப்படியே ஸ்ட்ரைட்டாக கிளாஸுக்கு போய் படிக்கலான்னு பிளானு. அப்புறம் அங்கேருந்து பசங்க கூட ஸ்ட்ரைட்டாக கிளம்பி வந்துட்டேன். 12 மணிக்கே சாப்பிட்டதுனால பசிக்க ஆரம்பிச்சிச்சுன்னு ஒரு டீ அடித்தேன். அதை குடிச்சு முடிச்சுட்டு கிளாஸ் வாசலில் போய் நின்னோம். எனக்கு அப்பயும் பசி அடங்கலை, என்ன பண்ணுறது தெரில. சரி, எங்கே சாப்பிட போகலான்னு அப்படியே பேச்சு போட்டுட்டு இருந்தோம். அப்புறம் யோசிச்சுட்டே இருக்கும்போது பானிபூரி சாப்பிடலான்னு பிளானு. இன்னொருத்தன் வரணுன்றதுக்காக கொஞ்சம் லேட்டாக போனோம். அங்கேருந்து அப்படியே பக்கத்தில் இருக்கிற பானிபூரி கடைக்கு போயிட்டு காளானை வாங்கி சாப்பிட்டோம். பெப்பரோட தூக்கலா. காளான் சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சா, அதனால ரொம்ப டேஸ்ட்டாகவே இருந்துச்சு. கடைசியாக காளான் சாப்பிட்டு ஒரு பானி சாப்பிடாம இருந்தா எப்படி. அப்புறம் அங்கேருந்து திரும்பவும் கிளாஸுக்கு வந்து கொஞ்ச நேரம் புக்கை திறந்து அடுத்த எக்ஸாமுக்கு பார்த்துட்டு இருந்தோம். அப்படியே கிளாஸை முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்ததும் ஒர்க் அவுட்டில் இறங்கிட்டேன். இன்னைக்கு லெக் அண்ட் ஷோல்டர் ஒர்க் அவுட். ஆரம்பமாக அமக்கலமா இருக்கணும்ட்டு வெயிட் நார்மல் ஸ்குவாட்ஸ், அதை பின்தொடர்ந்து வெயிட்டட் சும்மா ஸ்குவாட்ஸ், எல்லாத்துலேயும் 3 செட்டு போட்டேன். அதே மாதிரி ஒரு செட்டுக்கு நடுவில் 1 நிமிஷம் கேப் விட்டு போட்டேன். இறுதியாக பல்கேரியன் ஸ்பிட் ஸ்குவாட்ஸ். நான் ஏற்கனவே இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன், இப்பயும் சொல்கிறேன். இது பண்ணும்போது உங்கள் பாடி கொஞ்சம் ஸ்ட்ரைட்டாக இருக்கணும். அப்புறம் ஷோல்டர் பக்கம் வந்தீங்கன்னா வழக்கமாக பண்ணுற லேட்டரல் ரைஸ் கண்ட்ரோல் பண்ணி ஏற்றி இறக்கணும், அதான் மெயின். ஏன்னா மைண்ட் மசில் கனெக்ஷனும் மசில் க்ரோத்தும் கரெக்டாக இருக்கும். அதே கதை தான் ஃப்ரண்ட் ரைஸ்லையும் வரும். உங்களால் அந்த வெயிட்டை கண்ட்ரோல் பண்ண முடியலனா வெயிட்டை குறைச்சி போட்டுக்கோங்க, ஈஸியாக இருக்கும். அப்புறம் சீட்டட் ஷோல்டர் ப்ரெஸ், இதுவும் ஒரு 3 செட்டு போட்டுட்டு அப்படியே ஒர்க் அவுட் முடிச்சுக்கிட்டேன். இதெல்லாம் பண்ணி முடிக்கவே 11 மணி ஆயிடுச்சு. அப்புறம் ஒரு குழியில் போட்டு வந்து ஒரு முட்டை தோசை சாப்பிட்டு கூடவே அப்படியே பீனட்டையும் சாப்பிட்டு இன்னைக்கு நாளை முடிச்சுக்கிறேன். புதுசாக பார்க்குறேன், எல்லாரும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. நாளைக்கு பார்ப்போம். பை பை.